Okay guys, welcome back to ST Media Tech. இன்னைக்கு நம்ம வந்து AirPods Pro ரிவ்யூ பண்ண போறோம். ஆமா AirPods Pro-ஏ தான் AirPods Pro. எஸ், முதல்ல உங்களோட டவுட் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஏன்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான்டா ப்ளூடூத் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் பண்ணேன், இப்போ உடனே இப்போ AirPods Pro உங்கள் கையில் அப்படின்னு கேட்டால் நான் வாங்கலை, யாரும் பதற வேணாம். எனக்கு ரிவ்யூயிங் ப்ராடக்டாக வந்துச்சு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இது யார் யார் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், ஏர்பாட்ஸோட இது என்ன அப்கிரேடு எல்லாத்தையும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். ஓகே கைஸ், இதுதான் நம்ம ஏர்பாட்ஸ் ப்ரோவோட பாக்ஸ். சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க லோகோ கொடுத்துருக்காங்க, இன்சைடு பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்டிங் நேம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் ப்ரோவோட பிக்சர் வருது. ஸோ இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, எஸ், ஹியர் கம்ஸ் த ஏர்பாட்ஸ் ப்ரோ. இங்கே வந்து அதோட மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஹியர் கம்ஸ் த ஏர்பாட்ஸ் ப்ரோ, சாரி. ஓகே, மேனுவல் ஓரமாக வச்சிடலாம். இங்கே வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட கேபிள் தான், வேறு எந்த கேபிளும் யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி ஐஃபோன். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து காதில் சரியாக ஃபிட் ஆகாது. ஸோ தேவையானவங்களுக்கு நிறைய இயர் டிப்ஸ், நிறைய வெரைட்டி இருக்குது, எது வேணுமோ எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேனுவலை பார்த்துடலாம். இந்த கேஸ்க்குள்ளே ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஏர்பாட்ஸ் ப்ரோ. ஸோ டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தேவையோ எல்லாமே இருக்கும் இதில், என்ன டவுட் இருந்தாலும் இதில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணலாம். ரொம்பவே ப்ரீமியமான ஃபீல் தருது கையில், ரொம்பவே நல்ல ப்ரீமியமான ஃபீல் இருக்குது கையில் பார்த்திங்கன்னா. அதனால தான் ஆப்பிள் செம்ம ப்ரீமியமாக இருக்குது பார்த்திங்கன்னா. ஓகே, இது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ஜிங் கேஸ் அந்த லைட்டு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இந்த முதல்ல நம்ம இந்த கேஸ் பற்றி பேசிடுவோம். ஏர்பாட்ஸில், வெறும் ஏர்பாட்ஸில் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து நல்லா ஹாரிஜான்டலாக பெருசாக இருக்குது, வந்து நல்லா வேர்ட்டிக்கலாக ஈஸியாக பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி இருக்குது, நல்லாவே வெயிட்லெஸ்ஸாக நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கு இங்கே ஹோல் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க, நல்லா மேக்னெட்டிக், டக்குன்னு இப்படி மூடுற சவுண்ட் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ்க்கும் இங்கே ஒரு மேக்னெட் இருக்குது. வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக உள்ளே போய் உட்காந்துரும். ஸோ இப்போ வந்து ஏர்பாட்ஸை பார்க்கலாமா. ஏர்பாட்ஸ் ப்ரோ பார்த்திங்கன்னா நார்மல் ஏர்பாட்ஸோட ரொம்ப சின்னதாகவும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. ஏர்பாட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இயர் டிப்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும், இங்கே வந்து அந்த கேப்பை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல காதில் வந்து சாஃப்டாக இருக்கும், யார் வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு டச் சென்சார் இருக்குது, இங்கே ஒரு டச் சென்சார், இங்கே ப்ளே, பாஸ், ஸ்கிப், ட்ராக் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். ரொம்பவே நல்லா வெயிட்லெஸ்ஸாக சின்னதாக கொடுத்துருக்காங்க, யார் காதில் வேணாலும் ஃபிட் ஆகும். பாதி நேரம் காதில் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது, ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ வந்து இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் குவாலிட்டி அண்டு லுக் வைஸ் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வந்து நல்லா சின்னதாக, சார்ஜிங் கேஸ் நல்ல சின்னதாக ஈஸியாக பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸ் ப்ரோ பார்த்திங்கன்னா நல்லாவே இங்கே பாருங்கள், நல்லாவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, குட்டியாக இருக்குது, நல்லாவே சூப்பராக இருக்குது. ஸோ அதை விட உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தெரியும். இயர் பட்ஸ் வந்து உங்களுக்கு அப்கிரேடாக கொடுத்துருக்காங்க. நார்மல் ஏர்பாட்ஸில் வந்து இது உங்களுக்கு மிஸ்ஸிங்காக இருக்கும், இதில் வந்து உங்களுக்கு இது அப்கிரேடாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு அப்கிரேட் தான் நான் சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியமான ஃபீல் தருது. நான் முன்னாடியே அன்பாக்சிங்கில் சொன்ன மாதிரி செம்ம ப்ரீமியமாக இருக்குது. கீழே வந்து போர்ட் பண்ணால்
அதோ இந்த சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் போட்டு சார்ஜிங் போர்ட்டில் ஈஸியாக வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது இதில். ஸோ அடுத்தது வந்து அதான் நான் வந்து பில்டின் குவாலிட்டி எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டிங்கன்னா மெயின் அட்வான்டேஜ் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, காரில் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஓகே, இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் நல்லா டச் சென்சார் இருக்குது. அது ரொம்பவே ஒரு பாசிட்டிவான நோட் இது. ஸோ நீங்கள் இப்படி ஈஸியாக காதில் மாட்டிக்குது, இங்கே டச் பண்ணிக்கலாம். இங்கே டச் பண்ணுறது எனக்கு என்னமோ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தெரியுது. இப்படி உள்ளே போய் இந்த இடத்துல டச் பண்ணுறது ரொம்ப இல்லை, லைட்டாக கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஐ திங்க் போக போக பழகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டச் பண்ணால் பாஸ் ஆகும், டபுள் டைம் ஸ்கிப் பண்ணலாம் ட்ராக்கை. ஸோ கால்ஸ் அட்டன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ நல்லா காதுலேருந்து விழவே இல்லை. இங்கே பாருங்கள், காதுலேருந்து விழவே இல்லை, நல்லா ஸ்டேபிளாக நிற்குது. காரில் இருக்கிறதே தெரில, அந்தளவுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் சூப்பராகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மேக்னெட்டிக் கேஸு, நல்லா அந்த சவுண்டு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் வந்து உள்ளே போடுறது ஈஸியாக உள்ளே போடலாம். பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே நிற்கிது, ஈஸியாகவே உள்ளே நிற்கிது. ஸோ நல்லா ப்ரீமியமான லுக்காக இருக்குது. ஸோ நல்லா சூப்பர் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ அதுதான் ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர் இருக்குது. இந்த இடத்துல டபுள் டேப் பண்ணால் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர் எனேபிள் ஆகும். ஸோ வந்து சுற்றி யார் பேசுகிறா எதுவுமே உங்களுக்கு அவ்வளோ கேட்காது. நல்லாவே மூவிஸ்லாம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக கேட்கலாம். ஸோ டச் சென்சார் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரீகேப் சொல்கிறேன். டச் சென்சார் வந்து பாஸு, ப்ளே, ஸ்கிப், கால்ஸ் அட்டன் பண்ணுறது, நாய்ஸ் கேன்சலேஷன், இதுக்கெலாம் தான் டச் வந்து யூஸ் ஆகுது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணுன்னா மேனுவலில் பாருங்கள், நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து காதுலேருந்து இப்படி ரிமூவ் பண்ணால் பாஸ் ஆகுது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோவோட சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக செப்பரேஷன்ஸ் இருக்குது. பேஸ், அந்த டியூனிங் எல்லாமே சூப்பராகவே கேட்குது. ஒரு அந்த 8D ஆடியோ, அதுவும் இந்த 2 ஹெட்செட் இப்படி போட்டு அந்த 8D ஆடியோ அப்படியே அந்த காதுக்குள்ளே அப்படியே போயிட்டு வர மாதிரி அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பேஸ் வந்து உங்களுக்கு நல்லா அந்த ஹெட்ஃபோன் அதிர்ற மாதிரி அப்படிலாம் கிடையாது, நீட்டாக இருக்குது பேஸு. சவுண்ட் செப்பரேஷன் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டினே சொல்லுவேன் ஏர்பாட்ஸ் ப்ரோ. நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பேஸ் அதிகமான இருக்க சவுண்டு, ஹெட்ஃபோன் அதிரணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது வந்து சூட் ஆகாது. பட் பேஸ் நல்லா இருக்குது, உங்களுக்கு அந்தளவுக்கு பேஸ் கிடையாது தான் நான் சொல்லுவேன். நல்லா சவுண்ட் செப்பரேஷன் சூப்பராக இருக்குது, நல்லா நீட்டாக செப்பரேட் ஆகுது. அதுவும் அந்த மெலோடியான சாங் எல்லாமே சூப்பராக, அதுவும் இந்த நைட் அப்படி காலில் போட்டு அப்படி படுத்து அப்படி தூங்கி அப்படியே பாட்டு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சொர்க்கத்துக்கு போய் ஹாய் சொல்லிட்டு வரலாம், அந்த மாதிரி இருக்குது. இதோட ஃபோனில் எப்படி பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பேரிங் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆண்ட்ராய்டில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணி இது அலோவ் பேர் கொடுத்து பேர் பண்ணிட்டா ஈஸியாக பேர் ஆகிரும். ஸோ உங்களுக்கு சார்ஜ் வந்து இதோடதும் கேஸோடதும் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு தெரியும். ஆனால் நீங்கள் இன்கேஸ் iOS ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் இதை வந்து இந்த கேஸ் எப்படி ஓப்பன் பண்ணாலே அது டிடெக்ட் ஆகி இதில் ஏர்பாட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு இயர் டிப்ஸ் வந்து கரெக்டாக காதில் ஃபிட் ஆகுதா முதற்கொண்டு உங்களுக்கு கிளியராக காட்டும். இது ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து பேரிங் ஃபீச்சர்ஸ் வந்து ஐஃபோனில் எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் தான் பேரிங் ஃபீச்சர்ஸ். இதுவும் உங்களுக்கு மேனுவல் வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபீச்சர்ஸ் குவாலிட்டி எல்லாமே பார்த்துரும். இப்போ பேட்ரி பார்ப்போம். பேட்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் போட்டு கேட்டால் 4 to 4.5 hours 5 hours நீட்டாக நிற்கும். அதுக்கப்புறம் வேணாலும் உங்களுக்கு இந்த சார்ஜிங் கேஸில் போட்டு ஒரு 1 hour வித்தின் 1 hourக்குள்ளே ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ சார்ஜிங்களுக்கு வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே கிடையாது. சார்ஜ் வந்து சூப்பராகவே நல்லா நிற்கிது, பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து கம்மிங் பேக் டு ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து 22லேருந்து 25க்குள்ளே இப்போதைக்கு கிடைக்கிது. இந்த ப்ரைஸுக்கு வேறு என்னது ஆல்டர்னேட் இல்லை, இது கரெக்டான ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆப்வியஸாக ஏர்பாட்ஸ் தான் விரும்புவாங்க. ஏர்பாட்ஸ் ப்ரோவோட நார்மல் ஏர்பாட்ஸ் வந்து ஓகேவான்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஏர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக காதில் நிற்கும், நல்லா ஷேக் பண்ணாலும் உழுவாது. அதனால் உங்களுக்கு ஏர் டிப்ஸ் மிஸ் ஆகும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். ஸோ காதில் வந்து ஈஸியாக விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதை விட இதை ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ப்ரைஸ் உங்களுடைய இஷ்டம், நீங்கள் பார்த்து
உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இது வாங்குறதுனா வாங்குங்க. யுவர் விஷ். இதுதான் ஃபீச்சர்ஸ். ஸோ இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ டெக் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் சைனிங் ஆஃப் SG Media Tech. பாய்.